புதன்கிழமை காலையிலிருந்து பாகிஸ்தான் காஷ்மீரில் நடத்திய தாக்குதலில் 3 பெண்கள் மற்றும் 5 குழந்தைகள் உட்பட 16 பேர் உயிரிழந்துள்ளதாக இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் நிர்வாகத்திற்குட்பட்ட காஷ்மீரில் இந்தியா தாக்குதல் நடத்தியது. பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக இந்தியா கூறுகிறது. ஆனால் பாகிஸ்தான் மறுக்கிறது. குழந்தைகள் உட்பட 31 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கிறது. இதற்கு பிறகு பாகிஸ்தான் எல்லையில் தாக்குதல் நடத்தியது. இந்திய நிர்வாகத்திற்குட்பட்ட காஷ்மீரில் எல்லை தாண்டிய ஷெல் தாக்குதலால் அதிகம் பாதிக்கப்பட்ட எல்லை மாவட்டங்களில் பூஞ்ச் ஒன்றாகும். பாகிஸ்தான் தாக்குதல் குறித்து இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் உள்ள குப்வாரா, பாரமுல்லா, உரி, பூஞ்ச், மெந்தர் மற்றும் ரஜோரி ஆகிய பகுதிகளில் பாகிஸ்தான் இந்தியாவின் தூண்டுதலற்ற துப்பாக்கி சூட்டை நடத்தி வருவதாகவும், மோர்டார் மற்றும் கனரக பீரங்கிகளை பயன்படுத்தி எல்லை கட்டுப்பாட்டு கோட்டுக்கு அப்பால் தாக்குதல் நடத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளது. மேலும் மே 7 மற்றும் 8 தேதி இரவு வடக்கு மற்றும் மேற்கிந்தியாவின் அவந்திபுரா, ஸ்ரீநகர் உள்ளிட்ட பகுதிகளில் ட்ரோன் மற்றும் ஏவுகணைகள் மூலம் பல ராணுவ இலக்குகளை தாக்க பாகிஸ்தான் முயன்றது. வான் பாதுகாப்பு அமைப்புகள் மூலம் அவை வெற்றிகரமாக தடுக்கப்பட்டன. இந்தியாவின் பதிலடி பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலைப் போலவே அதே தீவிரத்துடன் இருந்தது என இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது.